கங்குவா திரைப்படம் ஒரு பயங்கரமான வசூல் வேட்டை ஜெர்மனியில் பண்ணிக்கொண்டு வருகிறது. ஸோ ஜெர்மனியில் பொதுவாக ஒரு தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பெருசாக ஹைப் அந்த படத்துக்கு ஜெர்மனியில் இருக்காது. ஏன்னா அங்கே தமிழ் மக்களோட எண்ணிக்கை கம்பேர்ட் டு மற்ற கண்ட்ரிஸை விட ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த கம்மியான ஒரு கண்ட்ரிலையும் ஒரு பயங்கரமான ரெக்கார்டு பண்ணியிருக்கு. ஸோ உலகம் முழுவதும் 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிற இந்த திரைப்படத்துக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஸ்டுடியோ கிரீன் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜெர்மனியில் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணியிருப்பதால் ஜெர்மனியில் மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணி 24 ஹவர்ஸில் 1000 டிக்கெட்டுக்கு மேலே சோல்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் 10,000 டிக்கெட்டுக்கு மேலே சோல்ட் ஆகியிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட்டு, அதுக்கப்புறம் வேட்டையன், இந்த திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் பக்கத்தில், அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு வரைக்குமே வெறும் 5,000 10,000 டிக்கெட் மட்டும்தான் சோல்ட் ஆகி இருந்தது. ஆனால் கங்குவா திரைப்படம் 2 நாளைக்கு முன்னாடியே 10,000 டிக்கெட் சோல்டை தாண்டி போய் கொண்டு இருக்கு. கண்டிப்பாக 14ஆம் தேதிக்குள்ளே 20,000 30,000 டிக்கெட் தாண்டிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு படக்குழுவுக்கு இருக்கு. ஸோ ஜெர்மனியில் ஒரு 20,000 டிக்கெட்டுக்கு இவ்வளோ வாய்ப்பு இழக்கிறே அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 20,000 டிக்கெட் ஜெர்மனியில் புக் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த மற்ற கண்ட்ரிலையும் புக்கிங் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதனால் கங்குவா திரைப்படத்தோட கலெக்ஷன் ஓவர்சீஸில் அதிகமாகவே இருக்கும். சொல்லப்போனால் 2 நாட்கள் முடிவிலே ஓவர்சீஸில் 100 கோடி கலெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.